Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் நெக்ஸ்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ரிமைண்ட்காக இந்த விஷயத்தை ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களுடைய சேம் சப்போர்ட் கண்டினியூ அதே மாதிரி பண்ணுங்கள். 200 லைக்ஸ்க்கு குறையாமல் பார்த்துக்குங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா 180 லைக்ஸ் எவ்வளோ சம்திங் இருந்தது. மேபி மறந்துட்டவங்க 200 லைக்ஸ்க்கு குறையாமல் பார்த்துங்க. நம்ம இவ்வளோ வீடியோவில் 1600 வீடியோஸ் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய வீடியோ இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அதனால் இந்த வீடியோ எந்த மாதிரி ரீச் பண்ண முடியுமோ நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி, நம்ம யூடியூப் சேனலும் சரி, நீங்கள் அந்த லிங்க்கை நாங்கள் ஷேர் பண்ணி விடலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அர்லி மார்னிங் எழுந்திருக்கோம். நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு பாசிட்டிவ் சினாரியோ தருது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோன்னா பாசிட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ், அதாவது எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது எல்லாமே. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 70% 70 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50க்கும் பார்த்துலாம். நிஃப்டி 50 என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய டைம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல மூவிங் கொடுத்துருக்கலாம். இது ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்காம மூவிங் கொடுத்துருக்கு, ஒன் டைரெக்ஷன் மூவிங் கொடுத்துருக்கு. இது எப்பவுமே ரொம்ப டேஞ்சர். இந்த இடத்துல ஒன்று ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும், நல்லா கவனிங்க, ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும், இல்லை ரிவர்ஸில் அடிக்கும். ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும் அல்ல ரிவர்ஸ் அடிக்கும். எப்போ அப்படின்னா மேலே போகிற மாதிரி போகும், திடீர்னு ரிவர்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேனில் பேக் டே சார்ட்டில் பாருங்கள், 2 கேனில் இது செல்லிங் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. அகைன் பையிங் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. செல்லிங் சேம் அதே இடத்துல கொடுத்துருக்காங்க. திரும்ப பையர்ஸ் மேலே கீழே ஷேடோ பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நாள் ஷேடோ பார்த்தீங்கன்னா 3 எடுத்துங்க, 1 2 3 கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷேடோ. அதாவது பையர்ஸ் நல்லா க்ளோசிங் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. செல்லிங்கும் அதே மாதிரி நடக்குது. இந்த கடைசி 3-4 கேண்டில் பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் பாசிட்டிவ் க்ளோசிங், சைட்வேஸ் மூமெண்டம் மாதிரி கொடுத்து பாசிட்டிவ் க்ளோசிங். சரி, இந்த இடம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மேபி நல்ல ட்ரேடர்ஸ்லாம் கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஓகே, அந்த ஸ்டாப் லாஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்ட் செட் கிளியராக இருக்கிறவங்க அகைன் ட்ரெண்டு கூடவே போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அது சின்ன மூமெண்டம் கேட்ச் பண்ணி குவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ட்ரெண்டிங் பார்த்தோம். இந்த ட்ரெண்டிங் பை அண்ட் செல் பார்த்தாச்சு. இப்போ இங்கே நம்ம நியரஸ்ட் பை 17,500 ரவுண்ட் நம்பரும் கூட, ப்ளஸ் அதுக்கப்புறம் 17,600 ரெசிஸ்டன்ஸும் கூட. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 17,500க்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் குளோபல் இஷ்யூ காமிக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த இடத்துல வர்றதுனால உங்களுக்கு ஒருவேளை இந்த 17,400 கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சுன்னா அந்த 100 பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் ஒரு சேர்த்து பை அண்ட் செல் பண்ணலாம். அதாவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் பை அண்ட் செல் பண்ணலாம். அதுவும் குயிக்காக வெளியே வரணும். எப்போ ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் ஃப்ரேமில் மூவ் பண்ணி காமிக்கிறேங்க. அந்த கையில் இருந்தாலும் ரெட் கலர் மார்க் அப்படி இருக்குது. அந்த மேலே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் க்ளோசிங் மேலே தான் கொடுத்துருக்கு. இந்த மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. மேலே 100 பாயிண்ட் 17,500 ரவுண்ட் நம்பர் இருக்குது மேலே. ஓகேங்களா? ஸோ 17,500க்கு உங்களுக்கு டேரெக்டாக ப்ரைஸ் அங்கேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த இதில் கட் ஆகிட்டு உங்களுக்கு மூமெண்டம் கிடைக்குதுன்னா இந்த 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். எப்போது 17,400லேருந்து 17,500 வரலும் அந்த ட்ராவல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பை அண்ட் செல்லுக்காக. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதோ அது பிரகாரம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்கு நினைக்கிறேன். ப்ரைஸ் இங்கேருந்து மேலே மூமெண்ட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி மேலே அப் மூவ் கொடுத்துருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 17,500ன்ற பிளேஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணலாம். அதே உங்களுக்கு 17,500க்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த பக்கம் நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆனால் இதே நம்ம மாறும், இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது 17,400 உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மேலேருந்து கீழே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே குளோபல் சினாரியோ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சேஞ்ச் ஆகிற மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் ஒரு வேளை நெகட்டிவில் திரும்பிச்சுன்னா அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இங்கேருந்து 17,500க்கு கீழே லோயர் லோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் நீங்கள் அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இல்லை சார் அங்கேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகலை, அங்கேருந்து திரும்ப ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது 17,500 அபோவ் அப்படின்னா அப்போ 17,500 என்ன ஆகும், சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த ஒரு குழப்பமான சினாரியோன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே நிறைய புட்டில் ரைட் பண்ணியிருக்கவங்க எல்லாமே காலில் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எல்லாம் அன்வைண்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் ஏரியா நடக்கும். இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இந்த நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. ஒரு நல்ல சினாரியோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது மார்னிங் அப்டேட்டில் அந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம லாங் டைம் ஃபிலிம் பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. நம்ம ஒன் டேக்கு போயிடலாம். ஒன் டேயில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. இந்த கட் பண்ண இடம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கட் பண்ண இடம் வந்து என்னுடைய வியூவில் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படியே கண்டினியூ மேலே போகும் அப்படின்ற மாதிரி என்னுடைய வியூவில் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஆகணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். ஒரு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நல்ல வர்த்தகம் ஆகிட்டு ஒரு கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அகைன் ஒரு அப் மூவ் கொடுத்துருந்தா ஓகே மேலே போகும்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு சைட்வேஸோ அல்லது ஒரு புல் பேக்கோ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன். ஒரு பேஸ் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த பேஸ் இல்லாததுனால இந்த கண்டினியூவாக பை ஆகுன்ற வியூ வந்து எனக்கு இல்லை. ஏன்னா பேக் டு பேக் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் வந்து மேலே போனவங்க. ஸோ இந்த பதில்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஒன் டைரெக்ஷன் மூமெண்டம் கொடுத்ததுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் அவ்வளோ ஈஸியாலாம் மேலே போக விட்டுற மாட்டாங்க அவங்க. ஒரு ப்ரைஸ் அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், ஒரு ப்ரைஸ் சைட்வேஸ் மூமெண்டம் கொடுக்கும். அந்த சைட்வேஸ் மூமெண்டம் தான் இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கணும் டே சார்ட்டில். ஸோ இப்போ உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துடுறேன். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு லோ க்ரியேட் பண்ணியிருக்குது. ரைட், ஓகேங்களா. அதாவது ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு நம்ம நேற்று பார்த்ததில்ல. அதாவது ஒரு லோ, இந்த லோ ஃபஸ்ட் லோ மட்டும் கட் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சினாரி வந்தால் மட்டும் இந்த லைன் கட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அது வரலும் சேல் அண்ட் பைக்கான வியூவை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே 37,700 இருக்காங்க. இவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, கடைசியாக மார்க்கெட்டை தூக்கி விட்டவங்க. 37,700 இருக்கிற பையர்ஸ் தான் கடைசியாக மார்க்கெட்டை நிலைநிறுத்தினவங்க, தூக்கி நிறுத்தி ஹெல்ப் பண்ணவங்க. அந்த லாஸ்ட்டாக மொமெண்டம் தூக்கி நிறுத்தி ஹெல்ப் பண்ணவங்களுடைய பிரேக் கட்டாக சொல்ல மட்டும் நாம் சேல் அண்ட் பைக்கான வியூவை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை 37,100 அபவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா வெரி ஸ்மால் குவான்டிட்டியில் பை அண்ட் சேலுக்காக யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ஸ் இல்லாத பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு பயம், பேனிக், சின்ன ஒரு பயம் இருக்குது, ஒரு ஸ்லோவாக ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க 38,200 அபோவ் வந்து ஒரு பையிங்கான ஒரு சினாரியோ ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே நடந்துச்சுன்னா, அதாவது 38,200 அபோவ் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து வெரி ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுங்கள், அல்லது இக்னோர் பண்ணிடுங்க. பரவாயில்ல, அந்த ட்ராவல் எவ்வளோனா மேலே போட்டோம், நோ ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. ஏன்னா வந்து கண்டினியூ ரேலி நான் ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து மேலே ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா சின்ன ஸ்கேல்பிங் ஒரு குட்டி குவான்டிட்டி போட்டு ரிஸ்க் கட் பண்ணிங்க. இமீடியட் பொசிஷன் வந்து லிட்டில் பிட் ப்ராஃபிட் வந்துச்சா கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா செலிண்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. மேலே அப்பர் சைடில் நமக்கு லோயஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போது 37,700 பிலோ வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் டாப்பரில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்டாப் ரேலி இருந்ததால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வெபினார் டீட்டெயில்ஸ் தான் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் எப்படி கிடைக்கும் கண்டென்ட், என்ன கிடைக்கும் அப்படின்னு. உங்களுக்கு டோட்டலாக வந்து போட்டிருக்கேன். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், லிங்க்கு ஒன்று ஃப்ரீ கொடுத்துருக்கேன். ஃப்ரீயில் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து உண்மையிலேயே கற்றுக்கணுன்ற உள்ளே இருக்கிறவங்க ஆர்வம் வந்து எப்படி வேணாலும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக கூட அதில் சஜஷன்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கூட வந்துடலாம் அப்படின்னு. அது உங்களுக்கு ஃப்ரீ தானே, சார்ஜஸ் எதுவும் இல்லைங்களா. ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீ தான்.
அதனால் உங்களுக்கு அந்த சஜஷன் கொடுத்துருங்க. ஒன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைம் டெலிகிராம் சேனல் உள்ளே வந்துடலாம், இல்லை அப்படின்னா நம்ம வெபினார் அட்டன் பண்ணியும் நீங்கள் உள்ளே வந்துடலாம். வெபினார் அட்டன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியூஸை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஜென்ரல் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த போதுமான ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 200 லைக்ஸ்க்கு எதிர்பார்க்குறதுங்க. அதே கமெண்ட்ஸும் நிறைய கமெண்ட்ஸ் தெரியுங்க, உங்களுடைய மோட்டிவேஷனாக. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.